கூட்டத்தில் கிட்டத்தட்ட 15-20 முறை பேசியவர், அதிக முறை பேசியவர். அவர்களோடு சேர்ந்து இந்த ஒளிப்பதிவை செய்யறதுக்கும் ஐயா தென்முகவன் அவர்களும், புகழ்ச்சியின் ஆசிரியர் ஐயா பரணிபாவன் அவர்கள் எப்பொழுதும் வழங்கும் நம்மோட மன்றத்தோடு துணையாக இருப்பவர் மக்கள் நெஞ்சம் ஐயா கலசம் அவர்கள், பேராசிரியர் டாக்டர் திவாகர் அவர்கள், ஞானமுரசு இதழை உங்கள் அனைவருக்கும் கொடுத்த ஐயா ஞானமுரசு ஐயா அவர்கள், மாலை முரசு மலை முரசு ஞானவேல் ஐயா அவர்கள், அதனால் ஞானமுரசு அவர் பேரையும் இப்படி என்னென்று மாநில பகுத்தறிவாளர்கள் கலைத்துறையின் தலைவர் ஐயா கலைவாணன் அவர்கள், திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர் ஐயா கருணாகரன் அவர்கள், இப்படி எண்ணற்ற ஏதோ பெயர் விட்டு போயிருந்தாலும் பரதன் அவர்கள் உடல்நிலை செய்த நிலையிலோ தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டு கூடுவாஞ்சேரி ராசு ஐயா அவர்கள், மறைமலை நகர் பொதுநல சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இப்படி இளைஞரணி திராவிடர் கழகத்தின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ஐயா அருண்குமார் அவர்கள், இப்படி குடியரசு அவர்கள், எண்ணற்ற சார்பில் வந்திருக்கிறீர்கள். இன்னும் தோழர்கள் வருவார்கள். மொழிக் கொள்கை என்ற தலைப்பை தோழர்களிடம் கலந்து பேசும்போது இப்போ ஒரு பேசும் பொருளாக ஆயிருக்குதுங்கிறத நமக்கு தெரியுது. இந்த புதிய கல்விக் கொள்கையினால் 3வது ஒரு மொழியை நாம் படிக்க வேண்டிய ஒரு சூழலை ஒன்றிய அரசு ஏற்படுத்தியது பற்றியும், அதை ஒட்டுமொத்தமாக நேற்று கட்சியை தொடங்கிய அவர்களும் கூட பொதுக்குழுவில் இதை எதிர்த்து இல்லை இரட்டை திருமொழி கொள்கைதான் என்று சொல்கின்ற அளவுக்கு, திராவிடத்தை எதிர்க்கின்ற கருத்து உள்ளவர்களும் கூட இருமொழி கொள்கைதான் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு மக்களிடையே நீண்ட நிலை பெற்று இருக்கிறது. 68 அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு புறம் நான் அந்த அழைப்பு அனுப்பியது போல இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நாடெங்கும் ஒரு கையெழுத்து பிரச்சாரத்தை தொடங்கியும் சிலர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தமிழ் ஆய்ந்த பெருமக்களே அதில் கையெழுத்து போடுகின்ற நிலையையும் நான் பார்க்கிறேன். அப்படி ஆனால் காலங்காலமாக நமக்கு ஒரு மொழி கொள்கை தான் போதும், அதுவே போதும், அதுவே நம் தாய்மொழி, அது வாய்மொழி என்றெல்லாம் ஐயா அவருடைய மொழி சிறப்பாக எழுதியிருக்கின்றவர். அவர் எந்த கருத்தையும் முன்வைத்து பேசுகிறார் என்பது நாம் தெரியாது. மொழிக் கொள்கையை பற்றிய இப்படி நாட்டில் பேசும் பொருளாக இருக்கும் இந்த சிந்தனையை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்ற அவருடைய கருத்தை பதிவு செய்வார். அவருடைய கருத்தாகத்தான் இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் உங்களுக்கு கிடையாது. அவர் கருத்து பேசுவார். அதற்கு பிறகு அவர் பேசியவற்றில் ஏதாவது ஐயம் என்று இருந்தால் நீங்கள் விளக்கி கேட்டு தரலாம் என்ற அளவில் இந்த வந்திருந்த உங்கள் அனைவரையும் அன்புடன் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று இருக்கின்றேன். ஐயா மன்றத்தின் துணைத் தலைவர் ஐயா பிச்சைமுத்து அவர்கள் உரையாற்றுவார். அதன் பிறகு பிச்சைவெளி நாயகம் ஐயா அவர்களுடைய ஒரு சிறிய அறிமுக உரையுடன் ஒரு கீழகனார் ஐயா கூட்டத்தை தொடங்கி வைத்து உரையாடல் பேசுவார். இப்பொழுது மன்றத்தின் துணைத் தலைவர் ஐயா பிச்சைமுத்து அவர்கள். இது மைக்குங்க, ஏதோ சாப்பிட கொடுக்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம்.